இன்றைக்கு மாசி மாதம் 23ஆம் தேதி மார்ச் 8 தேய்பிறை பஞ்சமி நாள். வராகி அம்மனின் மிக விசேஷமான நாட்களுள் ஒன்று. தேய்பிறை பஞ்சமி திதி நேற்று இரவு, அதாவது 7ஆம் தேதி இரவு 8:18க்கே ஆரம்பித்திருக்கிறது. அது இன்று 8ஆம் தேதி 10:01 வரைக்கும் இருக்கிறது. நீங்கள் பூஜைக்கு சிறந்த நேரம் மாலை 6 மணிக்கு மேல் ஆரம்பியுங்கள். 10 மணிக்குள், முடிந்தவரை 8 மணிக்குள் முடித்து விடுங்கள். இன்று என்ன செய்ய வேண்டும்? வராகி அம்மனின் பூஜை நமக்கு எல்லாருக்கும் அத்துப்படிதான். உங்கள் வீட்டில் சிலை இருந்தால் சிலைக்கு முதலில் அபிஷேகம் செய்து ஆரம்பியுங்கள். குறைந்தது 3 பொருட்களாவது, சந்தனம், பால், தயிர், நெய் போன்ற பொருட்கள். அப்படி இல்லை என்றால் ஒரே ஒரு பால் அபிஷேகத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். குங்கும அபிஷேகமும் செய்யலாம். அது வராகி அம்மனின் சிறப்புகளில் ஒன்றாகும். அல்லது சிலை இல்லை என்றால் உங்கள் வீட்டில் படம் இருந்தால் நீங்கள் பூமாலை கட்டியிட்டு முதல் படத்தில் சுத்தம் செய்து பொட்டு வைத்து கொண்டு பூமாலை கட்டி வைத்து அதன் பிறகு வழிபாட்டை ஆரம்பியுங்கள். உங்கள் வீட்டில் சிலையும் இல்லை, படமும் இல்லை, ஆனால் வராகி அம்மனை நான் வழிபட வேண்டும் என்றால் வராகி அம்மனை நினைத்து ஒரே ஒரு விளக்கு, அது எந்த விளக்காயிருந்தாலும் சரி, அகல் விளக்காயிருந்தாலும் ரொம்ப சரியானது தான், அதில் நெய் ஊற்றி அதில் ஒரு மலர் வைத்து, எந்த மலராக இருந்தாலும் சரி, அதில் மலர் வைத்து ஆத்மாத்மாக வராகி அம்மனை நினைத்து நீங்கள் விளக்கை ஏற்றுங்கள். அந்த விளக்கில் வராகி அம்மனே வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள் புரிவார். அடுத்ததாக பூக்கள். வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த பூக்கள் சிவப்பு மற்றும் நீல நிற பூக்கள். சிவப்பு நிற பூக்களில் அரளி மிகவும் சக்தி வாய்ந்த மலர். அரளி இல்லை என்றால் சிகப்பு ரோஜா பூ, சிகப்பு செம்பருத்தி பூ, நாட்டு செம்பருத்தி பூ, தாமரை போன்ற சிகப்பு மலர்களை வைத்து நீங்கள் வழிபடலாம். உங்கள் வீட்டில் நீல நிற சங்குப்பூ இருந்தால் அதை வைத்து அர்ச்சியுங்கள், அவ்வளவு பலன் கிட்டும். பூஜை அலங்காரம் எல்லாம் முடித்தவுடன் முக்கியமாக இந்த ஒரு விளக்கு ஏற்றுங்கள். அதுதான் தேங்காய் தீபம். பொதுவாக தேங்காய் தீபம் கோவிலில்தான் ஏற்றப்படுவது உண்டு. விநாயகருக்கு மிகவும் பிடித்தது தேங்காய் தீபம். ஆனால் வீட்டில் தேங்காய் தீபம் அவ்வளவாக ஏற்றக்கூடாது. இது அம்மன் வழிபாட்டில் மட்டும் விதிவிலக்காகும். நாம் வீட்டில் பெண் தெய்வம் வைத்து வழிபடும் போது மட்டும் இந்த தேங்காய் தீபத்தை வீட்டில் ஏற்றலாம். அதனால் வராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது மிகச்சிறப்பான பலனை தரும். அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமியில் நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி பாருங்கள், உங்கள் வாழ்வில் அவ்வளவு மாற்றம் வரும். பல ஆண்டுகளாக நீங்கள் சிக்கித் தவிக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களது வாழ்வில் பல குழப்பங்கள் இருந்திருக்கலாம், அது படிப்படியாக குறையும். நோய்கள் தீர வைக்கும். முக்கியமாக உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் காணாமலே போவார்கள். ஆக இந்த தேங்காய் தீபமானது வீட்டில் அவ்வளவு மகிமையை கொண்டு வரும். வராகி அம்மனுக்கு ஏற்றினால் எப்படி தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டும்? ஒரு தலைவாழை இலை எடுத்துக்கொள்ளுங்கள். இலையில் சிறிது பச்சரிசியை பரப்பி வையுங்கள். ஒரு நல்ல தேங்காயாக பார்த்து அதை சரிசமமாக உடைத்து கொண்டு அந்த குடுமியை பீத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். அது தேவையில்லை. நன்றாக கழுவி அதற்கு மஞ்சள், குங்குமம் பொட்டிட்டு பஞ்சு திரி போட்டு அதில் நெய் இருந்தால் மிக மிக நல்லது. நெய் ஊற்றி விளக்கேற்றுங்கள். இப்படியாக விளக்கை ஏற்றி வைத்து வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நிலத்துக்கடியில் விளங்கும் கிழங்குகள், சர்க்கரை வெள்ளை கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அல்லது வேர்க்கடலை கூட நிலத்துக்கடியில் விளையும் பொருள், அதனால் வேர்க்கடலை வைக்கலாம். இப்படி உங்களுக்கு எதுவுமே இல்லை என்னால் சமைக்க கூட முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரே ஒரு மாதுளம் பழத்தை வையுங்கள். மாதுளம் பழம் வராகி அம்மனுக்கு மிக 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 பிடிக்கும். இப்படி வராகி அம்மனுக்கு படையெல்லாம் போட்டு தீபதூபம் காட்டி வராகி அம்மனின் பாடல்கள் தெரிந்தால் நீங்கள் பாடல்களை பாடுங்கள். அல்லது ஓம் வராகி தாயே போற்றி, ஓம் வராகி தாயே போற்றி, ஓம் வராகி தாயே போற்றி, இந்த நாமத்தை குறைந்தது 9 முதல் அதிகபட்சமாக 108 தடவை நீங்கள் உச்சரிக்கலாம். செய்து உங்கள் பூஜையை மனதார முடித்து விடுங்கள். பலனை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். சில பேர் நான் இப்படி அருமையாக வழிபாடு செய்தும் என்னுடைய குறைகள் தீரவில்லையே என்று யோசிப்பீர்கள்.
அதற்கு காரணம் நாம் செய்த கர்ம வினைகளாக கூட இருக்கலாம். சில சமயம் நம் கர்ம வினைகள் நமக்கு வரவேண்டிய நல்லதை தடுத்து நிறுத்தும். இவ்வாறான பூஜைகள் அந்த கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து நமக்கு நல்வாய்ப்பை ஏற்படுத்தும் வழியை உருவாக்கும். அதனால் மனம் தளராதீர்கள். குறைந்தபட்சம் 5 அல்லது 9 தேய்பிறை பஞ்சமியாவது விடாமல் இம்முறையை செய்து வாருங்கள். கண்டிப்பாக பலன் கிட்டும். நீங்கள் செய்ய செய்யவே உங்களது தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைவதை நீங்களே உங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். பலன்கள் உடனடியாக உங்கள் கைகளில் கிட்டாது போனாலும் உங்களது குறைகள் சிறிது சிறிதாக நிவர்த்தி ஆவதையும் நீங்கள் காண்பீர்கள். நம்பிக்கை வையுங்கள். நம்பினால் கண்டிப்பாக அந்த வராகி தாய் நம்மை கைவிட மாட்டாள். அவள் மிக எளிய தெய்வம். பெற்ற தாய் போன்ற அவள் நம்மை கைவிட மாட்டாள். ஆகவே நம் முழு மனதையும் செலுத்தி வராகி காலடியில் சரணமே என்று விழுந்து விடுங்கள். வராகி தாய் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவாள். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்கள் கவலைகள் எல்லாம் தீரும். கடன்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகள் படிப்பு, வளர்வு, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் ஒன்றொன்றாக சரியாகிவிடும். ஓம் வராகி தாயே போற்றி. வாழ்க வளமுடன். நன்றி.